ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். விஜய் இருந்துட்டு இந்த பிரச்சனையை போலீஸ் வந்தால் தான் முடிக்க முடியும்னு சொல்லிட்டு போலீஸ் கூப்பிட்றாங்க. ஆனால் போலீஸ் இருந்துட்டு அந்த குடும்பத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி கேஸை நான் நிறைய பார்த்துருக்கேன். இவங்க பொண்டாட்டிக்கிட்ட மறைச்சிட்டு இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால நம்ம சாரதாக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த வீட்டை விட்டு போயிடுங்க. இந்த வீட்டில் இந்த என்னோட புருஷ சொத்துல ₹1 கூட உங்களுக்கு வரவே வராது. யாருன்னே தெரியாத உங்களுக்கு நான் எதுக்கு சொத்தை பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல நம்ம சாரதா வந்துட்டு அந்த குடும்பத்தை திட்டி தீர்த்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க உண்மையா சொல்றாங்களா பொய் சொல்றாங்கன்னே இது வரைக்குமே யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பசுபதி வந்து இது எல்லாத்தையும் தூண்டி விட்டு செய்யறாரா என்னன்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதே தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா இருந்துட்டு இங்க பாருங்க தம்பி, இந்த பிரச்சனையை கண்டிப்பா இது போலீஸாலையும் சமாளிக்க முடியாது. இந்த பிரச்சனையை நம்ம கிட்ட விட்டுரும், போலீஸ் எல்லாம் அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு இங்க பாருங்க, இந்த பிரச்சனையை நம்ம சட்டப்படி டீல் பண்ணாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நம்மளே ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டா அது நம்ம மேலதான் கேஸ் ஆகி வந்து நிற்கும். அதை நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. கண்டிப்பா இந்த கும்பல் எல்லாம் ஃப்ராடு கும்பல்னு சொல்லிட்டு நம்ம சீக்கிரமா நிரூபிச்சிடலாம். இதெல்லாம் பசுபதி வேலைன்னு தான் எனக்கு நல்லாவே தெரியுது. கண்டிப்பா இதை பசுபதி தான் செஞ்சுருக்கணும் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம சாரதா இருந்துட்டு இங்கே பாருங்க தம்பி, அந்த நாசமாக போனவன் என்னோட பசங்களையும் சரி என்னையும் சரி நிம்மதியாக வாழவே விட மாட்டான்னா அப்படி என்ன பாவம் பண்ணிட்டோம் உங்களுக்கு, எதுக்காக எங்களோட குடும்பத்தை இப்படி கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிவின் இருந்துட்டு இங்கே பாருங்கத்த, நான் இப்போ கவனிச்சு வச்சிருக்கோம், அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருமே பொய் சொல்கிற மாதிரி எனக்கு தோணலை. அந்த ஃபோட்டோஸும் எல்லாமே ஒரிஜினல் மாதிரி தான் தெரியுது. எனக்கு என்னமோ மாமா தான் ஏதோ தப்பு பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது அப்படின்றாங்க. இதை கிட்ட நம்ம சாரதா இருந்துட்டு இங்க பாருங்க தம்பி, இந்த வார்த்தையை வேற யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பா இங்க நடக்கிறதே வேற. என்னோட புருஷனை பத்தி எனக்கு தெரியும். என் புருஷன் 30 வருஷமா என் கூட எப்படி வாழ்ந்தாருன்னு தெரியும். அந்த மனுஷனை பத்தி யாருமே தப்பா பேசாதீங்க அப்படின்றாங்க. இங்க பாருங்க, நீங்க உங்களோட மாமா மேல நம்பிக்கை வச்சுக்கிறது எனக்கு புரியுதத்த. ஏன்னா அந்த அளவுக்கு அவரு இங்க நடந்துகிட்டாருன்னு எனக்கு தெரியும். அவரை நான் பார்த்திருக்கேன், நான் இல்லைன்னா சொல்லல. ஆனா இப்போ அவங்க வச்சிருக்க ஆதாரத்தெல்லாம் பார்த்தா அப்படி தானே தெரியுது அப்படின்றாங்க. இங்க பாருங்க தம்பி, அவங்க தான் நாடகம் போட்டு இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாமா? இப்படி எல்லாம் பேசாதங்க தம்பி, அவங்களுக்கு இன்னும் வந்து நம்ம நம்பிக்கை கொடுத்துற மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி எல்லாம் பேசாதங்க தம்பி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, யமுனா இருந்துட்டு நிவின் கிட்ட போயிட்டு இங்க பாருங்க நிவின், இந்த வீட்டை காப்பாத்துறதுக்கு நீங்க எதுவுமே பண்ணலாம் கூட பரவாயில்ல, ஆனா அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. என்னோட அப்பா அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. நீங்க எதுக்காக எங்க அப்பாவை இப்படி அசிங்கமா பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல நிவின் அப்படின்றாங்க. இங்க பாரு யமுனா, நான் நியாயத்தை தான் பேசுறேன். யாரு பக்கமும் நிக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் நிக்கணும்னு தான் எப்பவுமே நான் நினைப்பேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி வந்துட்டு இங்க பாருங்க நிவின், உங்க நியாயத்தெல்லாம் உங்க கூடயே வச்சுக்கோங்க. என்னோட அப்பா எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியும், இவங்க யாருன்னு எனக்கு தெரியும். உங்க பாரு காவேரி, நான் அவங்க வந்து நல்லவங்கன்னெல்லாம் சொல்லல. அவங்க வச்சிருக்க ஆதாரம் எல்லாம் ஒரிஜினல் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதை மட்டும் தான் சொன்னேனே தவிர வேற எதுவுமே சொல்லல. என்ன நீ தப்பா நினைச்சுக்காத அப்படின்றாங்க. இங்க பாருங்க நிவின், உங்களை தப்பா நினைச்சு நான் என்ன பண்ண போறேன்? இங்க பாருங்க, உங்களை தப்பா நினைக்கிறதுல ஒண்ணுமே இல்ல. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நீங்க பேசாதீங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் கங்கா இருந்துட்டு இங்க பாரு காவேரி, இவங்க கிட்ட நம்ம இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா கண்டிப்பா வேலைக்கு ஆகவே ஆகாது. ஃபர்ஸ்ட் இவங்களை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் இருந்துட்டு ஹலோ என்ன எல்லாருமே இந்த வீட்டை விட்டு துரத்துறதுலே இருக்கீங்க? இங்க பாருங்க, இந்த உங்க குடும்பத்துல வாரிசு இல்லைன்றதுக்காக தான் எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் முத்து மாதிரி என்னை பெத்து போட்டிருக்காங்க. நான் தான் எல்லாத்துக்குமே வாரிசு. இப்போ நான் வாரிசுக்கு தானே எல்லா சொத்துமே போய் சேரும். இப்போ அப்படின்னு பார்த்தா வாரிசுக்கு மொத்த சொத்துமே எனக்கு தான். நீங்க இந்த சொத்தை கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சாரதா இருந்துட்டு அடி செருப்பால, யாரு சொத்தை யாரு சொல்ற நீ, இங்க பாருடா, நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாரதா பயங்கர கோபத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்துட்டு இங்க பாருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இது யாரால நடக்குது, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே விசாரிச்சிடலாம். இங்க பாருங்க, இந்த வீட்டை பூட்டிட்டு நம்ம வாங்க சென்னைக்கு போகலாம். சென்னைக்கு போயிட்டு என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வரலாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அந்த தம்பி வந்துட்டு இங்க பாருங்க பிரதர், என்ன வீட்டை பூட்டிட்டு நீங்க சென்னைக்கு போறீங்களா? இப்போ நாங்க எங்க தங்குறது? இங்க பாருங்க,
என்னங்க சாவியெல்லாம் இங்க கொடுத்துட்டு போங்க, நாங்க தங்கிக்கிறோம் இங்க அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம விஜய் இருந்துட்டு இங்க பாருங்க, இந்த வீட்டுல தங்கறதுக்கெல்லாம் யாருக்கும் உரிமையே கிடையாது. இங்க பாரு, நீங்க யாரோ நாங்க யாரோ, இங்க பாருங்க, இந்த பிரச்சனை முடியற வரைக்கும் இதெல்லாம் உண்மைதான் இல்ல பொய்ன்னு நிரூபிக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல யாருமே இருக்க தேவையில்ல அப்படின்னுறாங்க. இதெல்லாம் கேட்ட போலீஸ் இருந்துட்டு இந்த தம்பி சொல்றதா கரெக்ட், அதாவது இது எல்லாத்தையும் நிரூபிக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல யாருமே தங்க தேவையில்ல அப்படின்னுறாங்க. அதுக்கப்புறம் அந்த தம்பி இருந்துட்டு போலீஸ் கிட்ட இங்க பாருங்க சார், நாங்க கத்தார்ல இருந்து வந்திருக்கோம், இப்போ நான் எங்க போய் தங்குவேன் சொல்லுங்க, என்னோட அப்பா வீடை தவிர எங்களுக்கு எந்த வீடுமே தெரியாது, அதே மாதிரி எங்க கிட்ட காசும் கிடையாது, நாங்க காசு இல்லாம எங்க போவோம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட அதாவது அந்த தம்பி இருந்துட்டு ரொம்பவே அதாவது அப்பாவித்தனமா பேசுறதுனால நம்ம அந்த போலீஸ் இருந்துட்டு மனசு உருகிறாரு. அதுக்கப்புறம் விஜய் கிட்ட இங்க பாருங்க தம்பி, அந்த தம்பி ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லுது, அதுவும் காசு கையில எல்லாம் காசு இல்லைன்னு எல்லாம் சொல்றாங்க. இங்க பாருங்க சார், அந்த மாதிரி பேசுறவங்கள நம்பாதீங்க, கண்டிப்பா இந்த விஷயத்துல நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டேன். இங்க பாருங்க, சட்டப்படி என்ன, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இந்த வீட்டுல யாருமே இருக்கக்கூடாது தானே, அது மட்டும் செய்யுங்க நீங்க போதும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த தம்பி இருந்துட்டு போலீஸ் கிட்ட போயிட்டு இங்க பாருங்க சார், ப்ளீஸ் சார், எங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு ஏற்பாடு மட்டும் பண்ணி கொடுங்க சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட கேட்கவும், இங்க பாருங்க தம்பி, உங்க மேல தப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நிரூபிக்கிற வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள யாருமே வரக்கூடாது, நீங்க மியூச்சுவலா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிட்டு போயிடுங்க, அதுக்கப்புறம் விசாரிச்சுட்டு யார் பக்கம் உண்மை இருக்குது பொய் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விசாரிச்சு சொல்லிடுவாங்க, சொல்லிட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்களோ அதுக்கப்புறம் உங்க முடிவு தான் அப்படின்னுறாங்க. இங்க பாருங்க சார், நான் முடிவு இப்பவே சொல்லிடுறேன், இங்க பாருங்க, இந்த வீட்டை விற்கிறதா இருந்தா பாதிக்கு பாதி எங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும், இதுதான் அந்த முடிவே வரப்போகுது, எதுக்காக நீ இவங்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கணும்னு எனக்கு புரியல, இவங்க இவ்வளோ கஷ்டப்படாம டைரக்டா எனக்கே தூக்கி கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வாடா வா, நாங்கெல்லாம் எங்க தலையிலெல்லாம் முட்டாளன்னு எழுதியிருக்கு பாரு, நீ கேட்ட உடனே எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துறதுக்கு, இங்க பாருடா, என்னோட புருஷன் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும்டா, நீ பசுபதி சொல்லிதான் நீங்க எல்லாருமே இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், நல்லா நடிக்கிறீங்கடா, நீங்க நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது அந்த குடும்பத்தை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா இருந்துட்டு இங்க பாருங்கக்கா, இங்க பாருடி, என்ன அக்கான்ற வேலைலாம் வச்சுக்காத, இங்க பாரு, அக்கான்னு கூப்பிட்டேன்னா இன்னொரு டைம் அருவமணி எடுத்து கழுத்தை வெட்டிடுவேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க. இங்க பாருங்கக்கா, நான் உங்க மேல ஏதாச்சும் கோவப்பட்டேன்னா இங்க பாருடி, நீ தாண்டி தப்பா வந்து பேசிக்கிட்டு இருக்க, நான் ஒன்றும் தப்பா பேசலையே, இங்க பாரு, நீ யாரோ நான் யாரோ, நீ குடும்ப கஷ்டத்துக்காக வந்து நீ நடிச்சுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியுது, உண்மையெல்லாம் சொல்லிட்டேன்னா நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜெயிலுக்கு போகாம தப்பிப்ப, அப்படி இல்லைன்னா கண்டிப்பா நீ ஜெயிலுக்கு போகிதாண்டி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா இருந்துட்டு அந்த பொம்பளைய பார்த்து கேட்கவும், அந்த பொம்பளை இருந்துட்டு இங்க பாருங்கக்கா, இங்க பாரு, திரும்ப திரும்ப அக்கா அக்கான்னு சொல்லிட்டே இருக்காத, எனக்கு பயங்கர கோவம் வந்துடும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு இங்க பாருங்கம்மா, நீங்க திரும்ப திரும்ப வந்து எங்க அம்மாவை அக்கான்னு கூப்பிடுற வேலை வச்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான், இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் இங்க இருந்து யாருமே வராதிங்க, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, விஜய் வந்துட்டு போலீஸ் கிட்ட இங்க பாருங்க சார், இவங்க மேல நான் கேஸ் கொடுக்குறேன் சார், இவங்க எல்லாருமே பொய் சொல்லி நாடகம் ஆடி பொய்யான ஒரு வதந்தியத்தை பரப்பி இப்போ எங்க வீட்டை அபகரிக்க பாக்குறாங்க, அதனால நான் உங்களுக்கு கேஸ் கொடுக்குறேன், இதுல எது உண்மை எது பொய்ன்னு நீங்க தான் எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லணும் சார் அப்படின்றாங்க. கண்டிப்பா விஜய், கண்டிப்பா நீங்க சொல்றது கண்டிப்பா நடக்கும், அது கூடிய சீக்கிரத்திலேயே நான் நடத்தி கொடுத்துட்றேன், அது வரைக்கும் இந்த வீட்டுல யாருமே இருக்கக்கூடாது, அது வரைக்கும் நாங்க சீல் வச்சிடுறோம் அப்படின்றாங்க. இங்க பாருங்க சார், நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனா இந்த வீடு எங்களை விட்டு போகக்கூடாது அப்படின்றாங்க. இங்க பாருங்க சார், இந்த முடிவு எதை நோக்கி போகுதோ அதை நோக்கி தான் சார் இந்த முடிவும் இருக்கும், அதாவது அந்த கேஸ் எதை நோக்கி போகுதோ அதை நோக்கி தான் முடிவும் இருக்கும் சார், இப்போ கன்ஃபார்மா எங்களுக்கு எந்த முடிவுமே உங்ககிட்ட சொல்ல முடியாது சார் அப்படின்னுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு இங்க பாருங்கம்மா, நீ கவலையே படாதீங்க, அவன் பசுபதி இந்த வேலையெல்லாம் பசுபதி தான் பார்த்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நீ கவலையே படாதமா, கண்டிப்பா இந்த வீட்டை நம்ம மீட்டர்லாம் சரியா அப்படின்றாங்க. இங்க பாருடி, கண்டிப்பா இந்த வீட்டை மீட்போம்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கையே கிடையாது, ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பிரச்சனையா அந்த பசுபதி நமக்கு கொடுத்துட்டே இருக்கான், அதுல இருந்து மீண்டு வரத்துக்குள்ள நம்மளுக்கு போதும் ஆயிடுது, அதுக்குள்ள நம்ம வாழ்க்கையை எப்படி வாழ்றது, பிரச்சனை மேல பிரச்சனை வந்து பிரச்சனையே ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தா எப்படி நம்ம வாழ்றது,
வாழ்றதை நோக்கி நம்ம எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நம்ம காவேரி கிட்ட சொல்லுவோம். அதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு இங்க பாருங்க அத்தை, நீங்க கவலையே படாதீங்க. நீங்க எதுக்கு கவலைப்படணும்? கண்டிப்பா நீங்க கவலையே படக்கூடாது. அவன் தான் வீம்புக்குன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கானா, நம்மளும் அதே மாதிரி பண்ண முடியுமா? கண்டிப்பா இந்த வீட்டை மீட்டு நான் உங்க கையில கொடுக்குறேன், நீங்க கவலையே படாதீங்க அப்படின்றாங்க. இங்க பாருங்க தம்பி, இந்த பிரச்சனை எல்லாம் வந்தது இந்த கங்காவால தான் அப்படின்றாங்க. இந்த கங்கா இருந்துட்டு இங்க பாருங்கம்மா, எல்லா பழியும் தூக்கி என் மேல போடாதீங்க, இப்ப என்னால என்ன வந்துச்சு அப்படின்றாங்க. இங்க பாருடி, நீ வீட்டை விற்கணும்னு சொன்னதுனால தாண்டி இவ்வளவு பிரச்சனையும் வந்துச்சு. என் புருஷன் மேல எவ்வளவு பெரிய பழிய தூக்கி போட்டிருக்காங்கன்னு பாத்தியாடி? என் புருஷன் அப்படின்னு உனக்கு தெரியுமாடி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருமா, அப்பா கத்தாருக்கு போயிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாரோ ஏது பண்ணிட்டு இருந்தாரோ எனக்கு என்னமா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதை கேட்ட அந்த தம்பி இருந்துட்டு, இப்ப பாத்தீங்களா உங்களுக்கே சந்தேகம் வருது இல்ல, என்னோட அப்பா எங்க கூட தான் இருந்தாது, உங்க கூட இருந்ததை விட எங்க கூட தான் அதிகமா இருந்திருக்காரு. அதை வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு தானே எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு, போதுமாடி அவங்க பேசுறதெல்லாம் போதுமாடி, அதை கேட்டு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறல்ல, சந்தோஷமா இருடி அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம கங்கா இருந்துட்டு, இங்க பாருமா, தேவையில்லாத என்ன இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கமா, இப்போ என்னதான் உனக்கு பிரச்சனை? இப்போ என்னாலதான் இந்த பிரச்சனை எல்லாமே வந்துச்சுன்னு சொல்றியா? ஆமாடி, உன்னாலதான் எல்லா பிரச்சனையுமே வந்துச்சு, இந்த வீட்டை விற்கிறேன்னு சொன்னதுனாலதான் நீ எல்லா பிரச்சனையுமே வந்துச்சு. காவேரி சொன்ன மாதிரி இந்த வீட்டை ஹோம் ஸ்டேக்கு விட்டுருந்தா கண்டிப்பா எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது இல்ல, உன்னால தாண்டி எல்லா பிரச்சனையுமே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கோவத்தோட நம்ம கங்கா கிட்ட பேசுவோம். கங்கா இருந்துட்டு அழுதுகிட்டே, இங்க பாருமா, எங்களோட கஷ்டத்துக்கு இந்த வீட்டை வித்து பணத்தை கொடுன்னு சொன்னது பெரிய தப்பாமா, அதுக்கு போயிட்டு எல்லா பிரச்சனையும் என்னாலதான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்படி பழி போடுறியம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம காவேரி இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, இப்போ என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ஒரு பக்கம். அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்துட்டு, இங்க பாருங்க, யாராலையும் எந்த பிரச்சனையும் வரல, இது எல்லா பிரச்சனையும் ஏற்படுத்துறது அந்த பசுபதி தான். அந்த பசுபதியை ஏற்படுத்தினதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க எதுக்கு சண்டை போடுறீங்க? நீங்க சண்டை போடுறதுனால இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுமா? கண்டிப்பா ஆகவே ஆகாது. நீங்க எதுக்காக இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? நீங்க கஷ்டமே படாதீங்க, கண்டிப்பா இந்த பிரச்சனை எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும், நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்துட்டு எல்லாருக்குமே சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த தம்பி வந்துட்டு, இங்க பாருங்க பிரதர், நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் இதுதான் உண்மை. நாங்க அதாவது அப்பா இறந்தப்பவே எங்களுக்கு தகவல் கிடைச்சிருந்தா கண்டிப்பா நாங்க அன்னைக்கே வந்திருப்போம். ஆனா எங்களுக்கு லேட்டா தகவல் கிடைச்சதுனாலதான் வர முடியல. நீங்க எத்தனை நாள் போராடி இந்த உண்மையை கண்டுபிடிச்சாலும் நாங்க தான் அதாவது அப்பாவோட செகண்ட் ஒய்ஃபோட பசங்கன்னு உங்களுக்கு ப்ரூவ் ஆக தான் போகுது. அப்போ நீங்க எங்களெல்லாம் பார்த்து நீங்க வருத்தப்பட தான் போறீங்க. அதே மாதிரி எங்க கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கிற நாளும் வரும். எங்களை எவ்வளவு அசிங்கமா பேசினது எல்லாத்தையும் நீங்க மனசுல வச்சு கண்டிப்பா எங்க கிட்ட மன்னிப்பு கேட்பீங்க அப்படின்னாங்க. இங்க பாருங்க, நீங்க மன்னிப்பு கேட்கறீங்களா, நாங்க மன்னிப்பு கேட்கறீங்களான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து நின்று பார்ப்போம், சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சமாதானம் ஆகி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துட்டு, இங்க பாருங்க, திரும்ப ஏதாச்சும் சண்டை வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் சும்மாவே இருக்க மாட்டேன், இனிமே இங்க சண்டையே வரக்கூடாது, அதாவது முடிவு தெரியற வரைக்கும் நீங்க ரெண்டு பேருமே சந்திச்சுக்கவே கூடாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு பயங்கர டென்ஷனா ஒரு மாதிரி அழுதுகிட்டே போறாங்க. வீட்டை பார்த்து, என்னங்க உங்க மேல இவ்வளவு பெரிய பழிய தூக்கி போட்டிருக்காங்க, நீங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் பண்ணி இந்த உண்மையை வெளிவர வைங்க ப்ளீஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா இருந்துட்டு சந்தானத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. சந்தானம் இருந்துட்டு பக்கத்துல வந்து நிக்கிறாரு. நின்ற உடனே சாரதா, இவங்க சொல்றதெல்லாம் நம்பாத சாரதா, எனக்கு புருஷன் அதாவது எனக்கு பொண்டாட்டினா நீ மட்டும்தான், எனக்கு பசங்கன்னா அது காவேரி, கங்கா, யமுனா, அதாவது காவேரி, கங்கா, யமுனா, நர்மதா, இவங்க எல்லாரும் மட்டும்தான். இப்போ அவங்க பேசுறதெல்லாம் நம்பி என்ன சந்தேகப்படுறாது சாரதா, ப்ளீஸ் சாரதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தானம் ஒரு பக்கம் ஆவியா நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்காம, அதாவது சாரதாக்கு இதெல்லாம் கேட்கல. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது சந்தானமே இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிற மாதிரி சாரதா கிட்ட சொல்றாங்க. சாரதா இருந்துட்டு ரொம்பவே எமோஷனலா அழுதுகிட்டே இருக்காங்க. காவேரி இருந்துட்டு, இங்க பாருமா, நீ அழுகாதுமா, கண்டிப்பா இந்த பிரச்சனையை நம்ம சீக்கிரமா சரி பண்ணிடலாம். எப்படி சீக்கிரமா சரி பண்றது? கண்டிப்பா இந்த பிரச்சனையை சீக்கிரமா முடிக்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. எப்படி நிம்மதியா இருக்கிறது? ஒரு நாள் கூட நிம்மதியா நம்மள அந்த பசுபதி வாழ விட மாட்டான் இல்ல, அவன் இந்த உலகத்தை விட்டு போனாதான் நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருப்போம்னா அதை நான் செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிடுறேன்டி, நீங்க எல்லாருமே நிம்மதியா இருங்கடி அப்படின்றாங்க. இங்க பாருமா, நீ எங்க கூட இல்லைன்னா நாங்க நிம்மதியா இருப்போம்னு சொல்லிட்டு நீ எப்படி நினைச்சிட்ட? நீ
எல்லாருமே நம்ம கூட இருந்தா மட்டும்தான் நம்ம நிம்மதியா வாழ முடியும். திரும்ப திரும்ப நீ அப்படியே பேசிக்கிட்டு இருக்காத, அவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க. இந்த பிரச்சனையில அவன் இருக்கானா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அவன் இருந்தான்னு மட்டும் தெரிஞ்சிச்சு, அவன் தொலைஞ்சா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இருந்துட்டு ரொம்பவே கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பசுபதியும் ராகினியும் வராங்க. வந்த உடனே நம்ம சாரதாக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் நாசமா போனவனே, விளங்காதவனே, நீ தாண்டா, உன்னால தாண்டா இப்போ என்னோட குடும்பமே இப்போ நில குலைஞ்சு இருக்குதுடா அப்படின்றாங்க. என்ன சாரதா, என்ன தங்கச்சி இப்படி எல்லாம் பேசுறியே, உனக்கு துணையா ஒருத்தரை நான் அனுப்பி வச்சிருந்தேனே, அவங்க வந்தாங்களா, வந்து என்ன சொன்னாங்க, அதாவது அவங்க பசங்களாம் வந்திருப்பாங்களே, உன்னோட சொத்துலயும் பங்கு கேட்டிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட சாரதா வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு நீ தான் சொல்லிட்டு நான் எனக்கு எப்பவே தெரியும்டா, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா. இங்க பாரு சாரதா, கண்டிப்பா நீ என்னை எப்படி சும்மா விட மாட்ட, நீ விட்டு தானே ஆகணும், உன்னால என்ன பண்ண முடியும் சொல்லு அப்படின்றாங்க. இங்க பாரு, என்னால என்ன எதுவுமே பண்ண முடியாதுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா, கண்டிப்பா என்னால முடிஞ்சது எல்லாத்தையும் நான் பண்ணுவேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சாரதா வந்துட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்துட்டு இங்க பாருடா, எங்க அதாவது எங்க குடும்பத்தை சைடோ ஏதோ எங்க குடும்பத்துக்கு பிரச்சனையே எதுவுமே கொண்டு வரக்கூடாதுன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கலடா, நீ எதுக்காக பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுபதி கிட்ட விஜய் இருந்துட்டு கேட்கிறாரு. இங்க பாருடா, நீ பண்ணதுக்கெல்லாம் உனக்கு டபுள் மடங்கா நான் கொடுக்க தேவையில்லையா, அதனாலதான் இதை கொடுத்துருக்கேன், என்ன சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு இங்க பாரு தம்பி, இவனால நம்மளால அடக்கவெல்லாம் முடியாது, நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம், இவன் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி ஆளெல்லாம் செட் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு ஆதாரத்தோடு நிரூபிச்சிடலாம் அப்படின்ட்டாங்க. இங்க பாரு சாரதா, அது மட்டும் எப்படி லேசு பட்டில முடிச்சிருமா, கண்டிப்பா முடியாது, இந்த வீட்டை விற்கவும் முடியாது, இந்த வீட்டுல நீங்க இருக்கவும் முடியாது, அதுக்காக தான் இந்த ஐடியாவை பண்ணி நான் இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கேன் தெரியுமா, என்னோட பையனையும் சரி என்னோட பொண்ணையும் சரி ரெண்டு பேருமே நீங்க எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாம என்னோட பொண்ணோட வாழ்க்கையே போச்சு, அவ வாழ்க்கையே நடு தெருவுல விட்ட மாதிரி ஒரு பிச்சைக்காரனுக்கு போயிட்டு கட்டி வச்சுட்டேன், அதை நினைச்சாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்றாங்க. இங்க பாருடா, உன்னோட பொண்ணு புத்தி இல்லாம போயிட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாங்க என்னடா பண்ணுவோம், உங்க பொண்ணு தானே லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இப்போ நாங்க என்னடா பண்ணோம் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உன்னை பழி வாங்கறதுக்காக தாண்டி அவ உங்க வீட்டுக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா, ஆனா அவ வாழ்க்கையே இப்படி நாசமா போகும்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல, அவ யாரையோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போட்டோன்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே கிடையாது, ஏதோ ஒரு நல்ல நிலைமையில இருக்கிற பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அவ கல்யாணம் பண்ணிட்டு போனது ஒரு அதாவது 10 பைசாக்கு பிரோஜனம் இல்லாதவனை நினைச்சாவே எனக்கு அருவருப்பா இருக்குது, இப்போ வரைக்கும் என் பொண்ணு சந்தோஷமா வாழல, ஆனா நீ சந்தோஷமாவும் இருக்கிற, இப்போ மாசமாவும் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதனால நீங்க சந்தோஷமா இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அதனாலதான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கங்கா இருந்துட்டு உனக்கெல்லாம் மனசாட்சின்றது ஒண்ணு இருக்குதா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. யாருமா நீயா உன்னோட புள்ளப்பூச்சி எங்க அவன் அதாவது நண்டுக்கு கொடுக்கு முளைச்ச மாதிரியே இப்பதான் அவனுக்கு வீரம் முளைச்ச மாதிரி வந்து நிப்பானே, எங்க அவன் அழக்கானோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம யமுனா இருந்துட்டு இங்க பாருடா, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா நானு, நீ எதுக்காகடா என்னோட ஃபேமிலி இவ்வளவு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ என்னோட குடும்பத்தை இவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுத்திருப்பீங்க, அப்பெல்லாம் எங்களுக்கு கஷ்டமாவே இருந்திருக்காரா, உங்களுக்கு மட்டும்தான் கஷ்டம்னு வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சாரதா இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம விஜய் இருந்துட்டு இங்க பாருங்க, நீங்க கவலையே படாதீங்க, இவன் மிரட்டல உருட்டலுக்கெல்லாம் நம்ம பயப்படவே தேவையில்ல, நம்ம எல்லாத்தையும் நம்ம பக்கம் எல்லாமே உண்மையா இருக்குது, கண்டிப்பா உண்மை ஒரு நாள் ஜெயிக்கும், அதாவது உண்மைக்கு நிறைய சோதனை வரலாம், ஆனா கடைசியில ஜெயிக்கிறது உண்மையா மட்டும்தான் இருக்கும், கண்டிப்பா நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, இந்த வீடு நமக்கு தான் வரும், நீங்க கவலைப்படாதீங்க, இவன் சொல்றதெல்லாம் கேட்டு நீங்க உங்களை கஷ்டப்படுத்திட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு இங்க பாருடா பசுபதி, இந்த பிரச்சனையில இருந்து நாங்க சீக்கிரமா வெளியே வருவோம், வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு இருக்குடா, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா, அப்படியா நீ இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்தா தானே, கண்டிப்பா இந்த பிரச்சனையில இருந்து நீ வெளியே வரவே மாட்ட, ஏன்னா அந்த குடும்பம்
சந்தானம் சந்தானம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க பெத்த பசங்க அது இது உண்மையாக நடந்தது. நான் ஏன் அவங்கள வர வச்சேன்னா இந்த சொத்தெல்லாம் உங்களுக்கு மட்டும் ஏன் போகணும், அவங்களுக்கும் வரணுன்றதுக்காக தான் இதை வர வச்சனே தவிர வேற எதுக்காகவும் வர வைக்கல. அதாவது அவங்க வந்து சந்தானம் கல்யாணம் பண்ணிக்கல, பொய்யான ஒருத்தரை ரெடி பண்ணன்னு சொன்னல, அதெல்லாம் இல்லை. அவங்க எல்லாருமே உண்மையான ஒரு குடும்பம் தான். உங்கள் குடும்பம் எங்கே இருக்குன்னாலாம் உங்களுக்கு தெரியாது, அது எல்லாம் நான் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டே விளங்காதவனே, நீ நல்லாவே இருக்க மாட்டடா. நாங்கள் எப்படி வயிறு எரிஞ்சு சொல்கிறோமோ அந்த மாதிரி உங்கள் குடும்பமும் வயிறு எரிஞ்சுக்கிட்டே தான், உங்கள் குடும்பமும் அதே மாதிரி அழிஞ்சிட்டே இருக்கும்டா அப்படின்றாங்க. இங்கே பாரு, நீ எவ்வளோ தான் சாபம் விட்டாலும் நான் நல்லா தான் இருக்க போகிறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா, காவேரி, விஜய் இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த வீட்டை எப்படி மீட்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.